வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, பட்டி வெட்டுறது எப்படி. நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு. இந்த பட்டி வந்து சரியா வரல. என்னோட வீடியோ எல்லாமே பார்க்குறீங்க, இருந்தாலும் பட்டி சரியா வரலன்றது. அதே மாதிரி சைடில் 3/4 இன்ச்சு எதுக்குன்றது தெரியலன்றீங்க. இப்போ அதை நான் பட்டி மட்டும் தனியாக வெட்டி காட்டுறேன் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பட்டிக்கு ஃபோல்டிங்க்கு ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் கோடு போட்டு. இது வந்து ஃப்ரண்ட் ஊக்குப்பட்டி சைடு, ஃப்ரண்ட் சைடு. இது வந்து தையலுக்கு. இப்போ இடுப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா 34 நாளாக பிரிச்சிங்கன்னா 8.5 ஒரு மார்க் பண்ணிங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 வைங்க. இந்த இடத்துல வந்து 2.5 இன்ச்சு இந்த டாட் உட்கார்ற இடம். இந்த இடத்துல இப்போ நான் ஃப்ரண்ட்டு போட்டு காட்டுறேன். இந்த இடம் பார்த்துங்க. இதை கரெக்டாக இப்படி வச்சு இந்த டாட்டுக்கு நேரம் ஒரு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ட்ராயிங் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இது பேக் வச்சுங்க. இது கரெக்டாக நம்ம வச்சோம்னா லெவலாக இது கரெக்டாக இருக்குது. இந்த பேக்கு சைடு லென்த்துக்கு கரெக்டாக. இப்போ நம்ம இதுலேருந்து 3/4 இன்ச்சு ஆட் பண்ணணும். நான் 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வளர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 3/4 இன்ச்சு இது வந்து தையலுக்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ராயிங் பண்ணிடுங்க. இப்போ வந்து இது நமக்கு தையக்கோடு. இது வந்து எக்ஸ்ட்ரா துணி. இதை நான் வெட்டிட்டு வச்சு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். இங்கே மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இப்போது ரவுண்டு கரெக்டாக எடுத்துடுறேன். இது டாட் உட்கார இடம் கரெக்டாக மார்க் பண்ணிங்க. இந்த சைடு இப்போ பாருங்கள். இப்போ பேக்கு வந்து நான் இந்த மார்க்கு கரெக்டாக வச்சுடுங்க. இப்போ இது வந்து தையலுக்கு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி ஒரு சைடு போயிடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் ஃப்ரண்ட்டு பாருங்கள், 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி. இது ரெண்டும் சேர்ந்தா 3/4 இன்ச்சு. இப்போ நம்ம இங்கே வைங்க. இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ இதுக்கு தான் நான் 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பட்டியில் வந்து வளர்க்குறது. இப்போ பாருங்கள், 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி. இந்த இடம் கரெக்டாக இருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வெட்டி தைச்சிங்கன்னா கரெக்டாக வரும். அதனால தான் நான் இந்த 3/4 இன்ச்சு வந்து பட்டி வெட்டும் போது 3/4 இன்ச்சு இது வளர்த்து வெட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இந்த பட்டி எப்படி வெட்டுறதை நான் அழகாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி நீங்கள் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்களோட வாழ்த்துக்கள் மட்டும் கமெண்டில் போட்டால் போதும். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.